திகழ் திருவேங்கடம் திகழ் திருவேங்கடம் சிங்கவேள் குன்றம் நகரமாமயோதி நைமிஷாரண்யம் அயோத்தி நைமிஷாரண்யம் தன்னிகர் இல்லா சாளக்கிராமம் மன்னிய புகழுடே வதரே ஆசிரமம் காவர் கங்கை கரை கண்டம் பிரிதி தூவட மதுரை துவாரையாய் பாடி துவாரை ஆய் பாடி படற்பார் காடலே பன்னிரண்டுமே அவ்வட நாட்டு பதியன வணங்கி பேற்றுவோம் வணங்கி பேற்றுவோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த அற்புதமான 108 திவ்ய தேசத்தினுடைய ஒரு வைபவம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக திவ்ய தேசங்களின் பட்டியல்ல சோழ நாட்டு திவ்ய தேசத்தை தரிசித்தோம், நடுநாட்டு திவ்ய தேசம் தரிசனம் பண்ணினோம். அதே மாதிரி மலைநாடுன்னு சொல்லக்கூடிய கேரள பிரதேசத்தில் இருக்கும் திவ்ய தேசங்கள், பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள்னு, தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள்னு இந்த 5 பகுதிகளில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை நாம் சேவித்து வந்தோம். கிட்டத்தட்ட அப்படி பார்க்கும் பொழுது சோழ நாடு 40 அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி நடுநாடு 2 திவ்ய தேசங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 97 திவ்ய தேசம் முடிஞ்சு 98வது திவ்ய தேசம் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது. இந்த 98வது திவ்ய தேசமானது வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது. ஏற்கனவே பார்த்திருக்கோம், பகுதிகளாக நம்ம திவ்ய தேசங்களை ஸ்மரித்தபடி வருகின்றோம். முதல்ல பார்த்தது 1லிருந்து 40 சோழ நாட்டு திவ்ய தேசங்களை பார்த்தோம். அடுத்தாப்புல என்ன பார்த்தோம்? நடுநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் தரிசித்தோம். அடுத்தாப்புல பார்க்கும் பொழுது தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள், மலை நாட்டு திவ்ய தேசங்கள், அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களை எல்லாம் முடித்து கொண்டு வடநாட்டு திவ்ய தேசத்துல அயோத்தியா நைமிஷாரண்யம் தரிசனத்தை முடிச்சிருக்கோம். அடுத்து இன்றைய தினம் சேவிக்க இருக்கக்கூடியது ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம், திருப்பிரிதி அப்படின்னு சொல்லப்படுவது. பிரிதி பிருதி இப்படின்னு மருவி சொல்றது அப்படிங்கிறது உண்டு. இப்ப நம்ம இதை எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா ஜோஷி மட் அப்படின்னு இன்னைக்கு நம்ம அந்த பெயர்ல இந்த இடத்த குறிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நந்த பிரயாக் அப்படின்னு சில பேர் சொல்றதும் உண்டு. ஆனால் திருப்பிரிதி என்பதே ஆழ்வார்களுடைய வாக்கில் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. அப்படி எந்த ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தை பாடியிருக்கார், அதற்கெல்லாம் முன்னாடி இந்த வடநாட்டு திவ்ய தேசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத சின்னதா நம்ம எல்லாருமே நினைவுபடுத்தி கொள்ளலாம். தெற்குல நம்ம நிறைய திவ்ய தேசங்களை பார்த்தோம். அவ்வளவையே மலைநாட்டு திவ்ய தேசங்கள் பக்கம் பார்க்கும் பொழுது கூட அதற்கென்று சின்னதா ஒரு சரித்திரம் இருந்திருக்கு. அந்த முனிவர்கள் சொல்லும் பொழுது, ராஜாக்கள் சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்தோடு நம்மளால ஓரளவு ஒப்பிட முடிகின்றது. இந்த காலத்துல இருந்திருக்கும், இந்த சமயத்துல இது நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் என்னன்னு யூகிக்கவே முடியாத அளவுக்கு பழமையானது, புராதனமானது. பூகோளம்னு சொல்லக்கூடிய ஜியோகிராபிக்கல் பொசிஷன்ஸ் கூட எப்படி அப்ப இருந்ததோ அப்படித்தான் இப்ப இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை நமக்குள்ள எழுப்பக்கூடியதுதான் இந்த வடநாட்டு திருத்தலங்கள் என்று சொல்லக்கூடியது. அவதார புருஷர்களான ராமபிரான் கிருஷ்ணபிரானோடு பல க்ஷேத்திரங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருப்பதுதான் இந்த வடநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு இங்க மூர்த்திக்கு ரொம்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம்.
ஆனால் அந்த பிரதேசங்கள்ல மூர்த்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் அல்லாது இயற்கைக்கும் சேர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பலது உண்டு. அப்படி இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்ச பாட்டிலேயே என்னென்ன 12 வடநாட்டு திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறத பார்த்துன்றோம் இல்லையா? ஏன்னா திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடியது வடநாட்டு திவ்ய தேசத்துல வரும், பத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியதும் வடநாடு தான். அதாவது நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு பகுதிக்கு மேல போறது அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் அவையை நாம் வடநாட்டு திவ்ய தேசங்கள் என்று குறிப்பிடுகின்றோம். அப்படி இன்றைய தினம் இந்த ஜோஷிமட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். திருப்பிரிதின்னு ஆழ்வார்களால அழைக்கப்படுகின்றது. இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா பரமபுருஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். வாசுதேவனாக அவர் இருக்கக்கூடிய திருத்தலம் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு புஜங்க சயனத்துல பெருமாள். ஆழ்வாருடைய பாட்டுல அப்படி. ஆனா இன்னைக்கு நம்ம போய் சேவித்தோமே ஆனால் அங்க நம்ம நிருசிம்ஹராக அந்த பெருமாளை பார்க்க முடிகின்றது, வாசுதேவ மூர்த்தியாக அந்த பெருமாளை சேவிக்க முடிகின்றது. அது மாதிரி தாயார் பரிமளவல்லி தாயார் அப்படின்ட்டு பெயர். இங்கு விமானம் கோவர்தன விமானம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கோவர்தன தீர்த்தம், மானச சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. காட்சி கண்டவர் பார்வதி. இப்போ இந்த மானச சரஸ் அப்படிங்கிற பெயர் ஒரு பக்கம் நமக்கு வருகின்றது. அதே சமயம் ஆழ்வார்களுடைய ஒரு பாசுரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருத்தலம்னு சொல்கின்றார். திருமங்கை ஆழ்வார் பாடி இருக்கிற க்ஷேத்திரம். திருமங்கை ஆழ்வார் மட்டும் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? திருமங்கை ஆழ்வார் முதல்ல மங்களாசாசனம் பண்ணினதும் இந்த திருத்தலம் தான். வடக்குல இருந்து தெற்குக்கு வருகின்றாராம். இதை வைத்துத்தான் இப்ப இருக்கிற ஜோஷிமட் ஆனதுதான் திருப்பிரிதியா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சற்று வெவ்வேறு கருத்துகளோடு பார்க்க முடிகின்றது. அதுதான் ஜோஷிமட் தான் திருப்பிரிதி அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு. ஆனா சிலர் அது கிடையாது, உண்மையான திருப்பிரிதி எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா ஆழ்வார் இமயத்துக்குள்ள இருக்குன்னு பாடுகின்றார். அடுத்து நம்ம பார்ப்போம், பத்ரி க்ஷேத்திரத்தை பத்தி பார்ப்போம், தேவப்பிரயாக பத்தி எல்லாம் பார்ப்போம். அத்தனை பாசுரங்களையும் கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியவளை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கு. அப்படி பார்த்தா நந்த பிரயாக்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப பக்கம் தான் இந்த ஜோஷிமட் அப்படிங்கிறது. அப்ப கங்கைங்கிற ஒரு மென்ஷன் இந்த இடத்துல இருக்கணும் இல்லையா? ஆனா ஆழ்வார் எப்படி பாடுறார் அப்படின்னா, மேகங்கள் எங்கு கர்ஜிக்குமோ அந்த கர்ஜிக்க கூடிய கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மேகங்களுக்கு நடுவுல அரவம் போல சுழண்டு 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 அடர்ந்து ஒரு மலை அப்படி செல்கின்றதே, அதுதான் திருப்பிரிதி என்று பாடுகின்றார். அப்படி இமயத்துக்குள்ள இருக்கு என்று பாடுகின்றார். ஹிமவானை பத்தி சொல்கின்றார். இவ்வளவெல்லாம் சொன்ன ஆழ்வார் கங்கையை பற்றி எதுவுமே சொல்லல, நந்த பிரயாகை பற்றி எதுவுமே அங்கு சொல்லப்படவில்லை. அதனால அந்த திருப்பிரிதி வேறு ஜோஷிமட் வேறு அப்படின்னு சிலர் சொல்லுவதும் உண்டு. தமிழ்நாட்டினுடைய எல்லை அப்படின்னு சொல்ற ஒரு காலத்துல தமிழ்நாட்டினுடைய அந்த எல்லையில தான் திருப்பதி அப்படின்னு பழைய காலத்துல, அதனால தான் அதை வடக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு உண்டு. அது மாதிரி பத்ரி ஒரு பக்கம் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஜோஷிமட். நமக்கு ரூட் என்ன அப்படின்னா இந்த ரிஷிகேஷ் ஒரு பக்கம், ஹரித்வார் ஒரு பக்கம் உண்டு. ரிஷிகேஷத்துல இருந்து நம்ம பத்ரிகாசிரமம் போகும் பொழுது முதல்ல நம்ம அப்படியே ஒரு இடமா கிராஸ் பண்ணிட்டு போறச்சா அதுல இந்த ஜோஷிமட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது நந்த பிரயாக கிட்ட வரக்கூடியது. முதல்ல எது வரும்னா தேவப்பிரயாக வரும். அது என்னங்கிறத நம்ம அடுத்து தேவப்பிரயாக திவ்ய தேசம் பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். அந்த தேவப்பிரயாக தாண்டி அடுத்து இந்த ஜோஷிமட் அப்படி வரும் பொழுது ரொம்ப அழகான இடம். இப்போ அங்க நிருசிம்ஹ சுவாமியாக பெருமாள் இருந்துருக்கார். ஆனால் பரமபுருஷன் மானச சரோவர் பார்வதிக்கு காட்சி கொடுத்திருக்கார் என்று சொன்னால் அது இமயத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டு. எதுவாக போயினும் என்ன, இறைவன் அந்த இடத்துல இருக்காருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இவை அனைத்தையும் நமக்கு சொல்லியவர்கள் மகான்கள். மகான்களுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்க்கவே பொய்க்காது. பெரியவாச்சான் பிள்ளையாகட்டும் அத்தனை பேரும் சொல்லும் பொழுது இந்த திருப்பிரிதியின் மேன்மை என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்கின்றார்கள். யார் ஒருவர் இத்தலத்தில் சென்று அந்த பெருமாளை சேவிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமும் ஏற்படவே ஏற்படாது. அதோடு இல்லாது இந்த
ஜோஷி மட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதிசங்கர பகவத் பாதால் ஸ்தாபனம் பண்றார் அப்படிங்கிற ஒன்றும் சொல்லப்படுகின்றது. ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த ஜோஷி மட்ல வந்து சங்கர பாஷ்யமானதை எழுதுகின்றார். பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலமானதை தான் திருமங்கையாழ்வார் முதல்ல பாடினார் அப்படின்னு பார்த்தோம். அவர் பாடும் பொழுது சொல்கின்றார், வாலிமாவலத்தொருவனத்துடல் கெடவரி சிலை வளை வித்தன்று ஏலனாரு தன் தடம் பொடிலிடம் பெற இருந்த நலியமயத்துள் ஆலிமாமுகில் அதிர்த்தர அருவரை அகடுர முகடேரி பீலி மாமையில் நடஞ்செய்யும் தடம் சுனை பிரிதி சென்றடை நெஞ்சே பிருதி சென்றடை நெஞ்சே நெஞ்சே என்று இந்த திருத்தலத்தை பற்றி திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். அப்படி இந்த திருப்பிரிதியில் இருக்கக்கூடிய பரமபுருஷனை நாம் போற்றுவோம், அவருடைய பேரருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.